ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சம் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.7ல செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்க்க போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் 7x² + 2 root 14x + 2 divided by x² minus 1/2 x plus 1/16. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா என்னது? நத்திங் பட் இதோட ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை டைரக்டா பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவலான வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு பண்ணணும். ஓகே, எதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்? 7x² + 2 root 14x + 2 இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் x² minus 1/2 x plus 1/16 ஈக்குவல் டு என்னன்னு. இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஃபார்முலா இருக்கு. a plus b the whole square ஃபார்முலா. ஓகே, a plus b the whole square ஃபார்முலா என்னது? a² plus b² plus 2ab. நெக்ஸ்ட் a minus b the whole square ஃபார்முலா இருக்கு. a minus b the whole square a² minus 2ab plus b². ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலால தான் இதில் வரும். ஓகே, இந்த கொஷினை பார்த்த உடனே ஒன்றுமே ஞாபகம் தெரியாத மாதிரி இருக்கும். பட் இதை a plus b the whole square ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 7x² plus 2 root 14x plus 2 இதை கண்டுபிடிப்போம். இதை என்ன பண்ணலாம்? a plus b the whole square ஃபார்மேட்டில் கொண்டு வரலாமா? 7x² இதை நம்ம √7x the whole square எழுதிக்கலாமா? போத் ஆர் சேம். √7x the whole squareனா 7x². இதை a² ஆகும். நெக்ஸ்ட் 2 எப்படி எழுதலாம்? √2 the whole square எழுதலாமா? போத் ஆர் சேம். இதை b² எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் a equal to √7 into x, b equal to 2. Sorry, √2. சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு √7 x the whole square plus 2 into √14 √7 into √2 எழுதிக்கலாமா? 7 2s are 14 அப்படின்னா 2 into a into bன்னு கொண்டு வரலாம். ப்ளஸ் 2 √2 the whole square எழுதிக்கலாமா? பாருங்க, இங்கே பாருங்க, இதில் a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b² ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணலாம்? இனி இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏயோட வேல்யூ என்னது? √7x ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? √2 இதோட ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னது? x² minus 1/2x plus 1/16. இதை பார்த்தோன்னே ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும், பட் அப்படி இல்லை. இதுவும் என்னது? a minus b the whole square ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். இங்கே ஒரு x² தான் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸில் a plus b the whole square ஃபார்மேட்டில் கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குதா, எண்டிங்கில் இருக்க நம்பரும் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வருதான்னு பார்க்கணும். இப்போ 1/16 1/4/4 ஸ்கொயர்னு எழுதுனா 1/16 வருமா? 4 4s are 16. ஸோ இது a minus b the whole square ஃபார்மேட்டில் வரும். நான் சொல்கிறேன். செகண்ட் டைம் எப்படி எழுதியிருக்காங்க? x² a² ஆகும், 1/4 the whole square b² ஆகும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எழுதிக்கலாமா? x² minus 2 into 1/4 into x. சாரி, இதில் சின்ன கரெக்ஷன். 2 into x into 1/4 plus 1/4 the whole square.
செக் பண்ணி பாருங்க ஒருக்கா. ஏன் இங்கே 2 வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்துருச்சா? இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இனி என்ன பண்ண போகிறோம்? கொஷினில் அப்படியே எழுதிட்டு சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16. இதோட வேல்யூஸை நான் இப்போ மேலே நியூமரேட்டருக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறேன், டினாமினேட்டருக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதாக இருக்குது. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு கிடச்சிருக்க வேல்யூவே எழுதிக்கலாம். ஓகே, என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஓகே, பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1/4. இதில் முக்கியமாக ஸ்கொயர் ரூட்டை எடுத்த உடனே எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஒரு மாடுலஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இது இந்த ஸ்கொயர் ரூட் மெத்தட்ஸில் எல்லாத்துலேயுமே வரும். இதுவும் ஒரு கரெக்டான ஆன்சர் தான். பட் இதோட இன்னும் வேரியபிள் ஏதாச்சும் நம்பர்ஸ் ஏதாச்சும் வெளியே எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை இங்கே பண்ணிக்கிறேன் 4x மைனஸ் 1 4 டிவைடட் பை 4 வரும். இந்த 4 நான் மேலே நியூமரேட்டரில் கொண்டு போகும்போது நியூமரேட்டரில் வெளியில் வந்துடும். ஓகே, நம்பருக்கு மாடுலஸ் தேவையில்லை. ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை 4x மைனஸ் 1. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.